பிக் பாஸ் சீசன் 9 அட்ட ஃபிளாப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் எந்த அளவுக்கு ஃபிளாப்னு தெரியாதுல. இப்போதான் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த டிஆர்பி ரேட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோதான்டா இந்த சீசனுக்கு அப்புறம் பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டமான ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. எந்த அளவுக்கு மட்டம்னா விஜய் டிவியில் இருக்க சீரியல்ஸ் இருக்குல்ல அந்த அளவுக்கு கூட டிஆர்பி ரேட்டிங் வரலங்க. ஸோ அவ்வளோ மட்டமாக இருக்கு. ஸோ அது என்ன மேட்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கான செலிப்ரேஷன் ஒன்று நடக்கும்ல. அதாவது டைட்டில் வின்னரை விட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு சுத்துறானுங்க. டேய் என்னடா கப் அடிச்சவங்க கூட இவ்வளவு பில்டப் தெரியலடா, நீங்க என்னடா இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அந்த மேட்டரை பார்க்க போறோம். இன்னொன்று பிக் பாஸோட வாய்ஸ் இருக்கார்ல ஷாஷோ, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அவரோட இன்ஸ்டா ஸ்டோரி வேற போட்டிருக்காரு. என்ன ப்ரோ பிக் பாஸ் இதோட கிளம்புறாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவரு ரோசகார மனுஷங்க கிளம்புறாரு. நம்ம விஜய் சேதுபதி அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அதாவது அந்த பயவுல எவ்வளவு டீசெண்டா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த சீசனை இந்த மாதிரி ஒரு சீசனை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல சொடலமுத்து வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் கிளம்புறாரு. ஸோ அப்படின்னும் போது இதை பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஏன் இது தோண மாட்டுது? எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி கழிவு ஊற்றினாலும் சரி விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, எங்களை திட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஒருத்தவங்களை திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதாவது ரியாக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு திருப்பி திட்டவே தோணும். விஜய் சேதுபதி எப்படி நம்மளெல்லாம் காலி பண்ணுறாருன்னா நம்ம என்னதான் திட்டினாலும் திட்டுங்க திட்டுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கினாருன்னா எப்படி தோணும்? அட இந்த மனுஷனை திட்டி என்ன பண்ண போகிறது, இவரை என்னதான் சொன்னாலும் இவர் எதாவது கண்டுக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்ல. அப்படி தான் இப்போ மக்களோட மைண்ட் செட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்றா பார்த்துலாமா? முதல்ல எங்கேருந்து போகலாம்? டிஆர்பி ரேட்டிங்லேருந்து போயிடலாம். ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் 9 டிஆர்பி ரேட்டிங் 7.6 இருக்குது. சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்குல்ல அது 11க்கு மேலே போயிடுச்சு. எனக்கு என்னன்னா ஒரு சீரியல் ஆக்சுவலாக சீரியல் வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவை ஓவர்டேக் பண்ணுது. எனக்கு அதை பார்க்கும்போது அசிங்கமாக இல்லை இந்த பிக் பாஸ் டீமுக்கும் சரி இந்த விஜய் டிவிக்கும் சரி எண்டோமால் ஷைனுக்கும் சரி இது அசிங்கமாக இல்லை. மற்ற இதுலலாம் லாங்குவேஜில் எப்படி பட்டையை கலப்புது? ஏங்க தமிழில் இவ்வளோ மட்டமாக போச்சு, இவ்வளோ மட்டமாவா? ஆக்சுவலாக ஒரு சீரியல் வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ ஓவர்டேக் பண்ணுது. இந்த ஷோ சாதாரண ஷோ இல்லைங்க, பிக் பாஸ்ன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. அந்த ஷோவை ஒரு சீரியல் ஓவர்டேக் பண்ணுதுன்னா சே இதை விட அசிங்கம் இந்த ஷோவுக்கு இல்லவே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் உண்மையிலே சொல்கிறேன் அந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் டாப்பில் இருக்கும் ரேட்டிங்கில். ஆனால் இந்த சீசனில் தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இவ்வளோ மட்டமாக இருக்குது. இதில் வேற நெக்ஸ்ட் சீசன் வந்து சொல்லியிருக்காங்கல்ல இந்த மாதிரி நெக்ஸ்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம். சீசன் 10 வந்து பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறத ஒழுங்காக பண்ணுங்க. ஆனால் பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்களா? நீங்கள் என்ன இலவனா பண்ணுங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பிரம்மாண்டமாக போட்டுக்கோங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ளோர் வைங்க தயவு செஞ்சு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டாப் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம இன்னும் அதுக்கு சொல்ல வரல. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் செலவு பண்ணாலுமே கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதில் ஏன்டா கோட்டை விடுறீங்க? இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆனவங்க, இந்த எப்படி சொல்ல யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கலாய் வாங்கினவங்க, திவாகர் மாதிரி ஆளுங்க, ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ் எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீசனே காலி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்படி ஒரு சீசனை எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து பார்த்துருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சத்தியமாக சொல்கிறேங்க, கடைசி வரைக்கும் அதை என்ன இது ஒரு மாதிரி யாருக்குமே கனெக்டே ஆகலை. ஆக்சுவலாக இங்கே உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா, கானா வினோத்தே டைட்டில் அடிச்சிருந்தாலும் இப்போ வந்து கானா வினோத்து டைட்டில் அடிக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கானா வினோத்து அடிச்சிருக்கலாம், அந்த மனுஷன் அவசரப்பட்டு போட்டி எடுத்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இஃப் இன் கேஸ் கானா வினோத்தே டைட்டில் வச்சிருந்தாலும் அப்போ எப்படி திரும்ப பேசியிருப்போம்? அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, கானா வினோத் என்ன விளையாட்டாரு அப்படின்னு அங்கங்கே காமெடி மட்டும் தானே பண்ணியிருக்காரு, கேமுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பயும் ஒரு டாக் வந்திருக்கும். இப்போ திவ்யா ஜெயிச்சதுனால திவ்யா மேலே எப்படி ஒரு டாக் வருதோ, திவ்யா என்ன பண்ணாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பெருசாக பண்ணாங்க, சமைச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் பொட்டன்ஷியலாக யாருமே கேம் விளையாடல. இன்னொன்று டாஸ்க்கு, இந்த பிக் பாஸோட டாஸ்க் இருக்குல்ல, ஆக்சுவலாக டாஸ்க் இந்த சீசனில் ரொம்ப மொக்கையாக கொடுத்தானுங்க. ராஜ்யம் டாஸ்க்கு, ராஜாங்க டாஸ்க்கு, தர்பூசணி, கானா அப்படின்ற மாதிரிலாம் பிரித்து 1-2 டாஸ்க்கு தான் பரவாயில்ல. ஒரே டாஸ்க்கு ராஜாங்க டாஸ்க்கு என்ன பண்ணானுங்க, ரெண்டு வாரம் வச்சானுங்க. இந்த நகையை திருடுறது ஒன்று, அப்புறம் ராஜ்ய ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேசி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இந்த சீசனை கொண்டு போகணும்னு நினச்சாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு தோத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை விக்கல் விக்ரமுக்காக அதெல்லாம் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இந்த சீசனில் ரொம்ப அதிகம். ஒரு ரோலை கொடுத்து அந்த ரோலில் நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆனால் பிக் பாஸ் வந்து எப்பவுமே அதுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அடிச்சுக்கிற மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்கணும். ஏஞ்சல் டெவில், செங்கலா டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த கலரியாக ஒரு சீசன், அதாவது ஒரு டாஸ்க்லாம் கொடுக்கும் போது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். போன சீசன் கூட 8க்கு மேலே இருந்ததுங்க ரேட்டிங், 8.9 சம்திங் ஏதோ இருந்தது பிக் பாஸோட ரேட்டிங். ஆக்சுவலாக யோசிச்சு
பாருங்க, போன சீசன் வந்து ரொம்ப மட்டம், விஜய் சேதுபதி பண்ண மொதல் சீசனே இவ்வளவு மட்டமா போகுது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சீசனை பார்க்கும்போது தெரியுதா, போன சீசன் எவ்வளவோ பரவாயில்ல. ஆக்சுவலா போன சீசன்ல மொதல் 50 நாள் தான் ரொம்ப மட்டமா இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல வந்து இப்போ வரைக்கும் மட்டமா தான் இருந்தது, கடைசியில் முடிகிற வரைக்கும் சொல்றேன். எனிவேஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிஆர்பி ரேட்டிங், இன்னொன்னு ஷாஷோ இருக்காரு பிக் பாஸ் வாய்ஸ். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா குவிட் பண்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால் ஆக்சுவலா டேரக்டா சொல்லல, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து இந்த மாதிரி குட் பை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காரு. ஸோ அது மீனிங் வந்து எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது அவர் வந்து இன்டைரக்டா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து குவிட் பண்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வகையில் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் பார்ட்டின்னு ஒன்று நடக்கும்ல, ஸோ அந்த பார்ட்டியில் ஷாஷோ அவரோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லீக் ஆகாது. ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கூட அவரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்படின்னும் போது ஒரு பிக் பாஸ்ன்ற வாய்ஸுக்கு ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி க்ளோஸ்டாக இருக்கணும், ஆனால் அவரை இவ்வளோ பப்ளிக்காக விட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பிரபலப்படுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. மேபி கான்ட்ராக்டை முடிச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து காலி, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி போனால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு புது பிக் பாஸ் வாய்ஸ் ஆக்சுவலா சீசன் 10ல இருக்க போது அவங்க சொன்ன மாதிரி இன்னும் பிரம்மாண்டமா பண்ண போறாங்க. யார் வாய்ஸ் கொடுக்க போறதுன்னு தெரியல. மேபி இப்படி ஒரு ரீசனா இருக்கலாம். ஒன்னு இவர் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, ஆக்சுவலா இவர் தான் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அப்படி இருக்கக்கூடாது, அதனால வாய்ஸை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த வாய்ஸ் உண்மையிலே சொல்றேன், அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. உண்மையிலே அதை மாத்தாம இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுது. மேபி சேனல் சைட்லேருந்து இந்த டிசிஷன் எடுத்த மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவரே டிசிஷன் எடுத்துட்டாரு நினைக்கிறேன். 8 சீசன் பண்ணியாச்சு, அதுவும் 9வது சீசன் இப்படி ஒரு மானங்கட்ட சீசன் வர பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த லைன்ல இருந்தா எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது, சோஷியல் மீடியா டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் இந்த சீசனோட விடைபெறுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இப்போ உங்களுக்கு தோணும் அந்த மனுஷன் எவ்வளோ டீசெண்டா ஒரு மானங்கிட்ட சீசனை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னால் இந்த வேலையில் இருக்க முடியாதுன்னு போறாரு, அப்புறம் எதுக்கு விஜய் சேதுபதி போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கும் அப்படிதாங்க தோணுது. ஏன் அந்த மனுஷன் போக மாட்டாரு, எதுக்கு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக சேனலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஹோஸ்ட் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவர் வந்து ஷோ பார்த்துட்டே இருக்காரு, காரில் போகும்போது ஷோ பார்க்குறாரு, ஃப்ளைட்டில் போகும்போது ஷோ பார்க்குறாருங்க. வந்துட்டு கேள்வி என்ன கேட்குறாரு, கேள்வி வந்து உலட்டுன்னு உலட்டிட்டு இருக்காரு. இதில் வேறு கண்டஸ்டன்ட் சொல்றது என்ன சுற்றி விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது. அவர் தான் ஆக்சுவலாக நம்பர் 1ல சுற்றி விடுறது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவார்னா, அவரு ஈகோ யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போட்டு வெளி எழுத்துருவாரு. இப்போ கடைசி ஒரு 2 வாரம் கூட வியானாவை போட்டு கிழிச்சார்ல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அகேன்ஸ்டா இல்லை அவர் ஈகோ யாராவது டச் பண்ணுறாங்க, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தால் உடனே கோவப்படுறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டில் அவங்க வந்து தப்பாக விளையாடுறாங்க, அங்கெல்லாம் கோவமே வராது, அங்கே ரொம்ப இதுவாக தான் இருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இன்னொன்று அவருக்கு அந்தளவுக்கு நேர்த்தியாக வரலைங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் தேவை, அது அவர்கிட்ட இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா பண்ணுறதா அவரே நினச்சிக்கிட்டு இருக்காரு. சேனலும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்டா இவ்வளோ பேர் மக்கள் சொல்கிறாங்களே அவர் நல்லா பண்ணலைன்னு, உங்களுக்கே தெரியுது டிஆர்பி எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு. கண்டஸ்டன்ட் மேலே ஒரு தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு காரணம் இந்த அளவுக்கு மட்டமாக போனது இந்த சீசனு. ஆனால் அதை தாண்டி ஹோஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஹோஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், பட்டுன்னு டக்குன்னு எல்லாரும் தட்டி விட்டுருக்கணும். அதாவது இப்போ நம்ம நினைப்போம் பிக் பாஸ் டீம் சொல்கிறதா விஜய் சேதுபதி செய்கிறாருன்னு, ஆனால் கமல் சார் இருக்கும்போது அப்படி இல்லை, அவர் சொல்கிறது டீம் கேட்கும். ஸோ அப்படி வந்து டீம் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து டீம் சொல்றத விஜய் சேதுபதி கேட்கிறாரு. ஒரு ஹோஸ்ட் வந்து இங்க பயங்கரமான பொசிஷனுங்க இந்த ஹோஸ்ட்ன்றது. ஸோ அதை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த பவரை யூஸ் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு டீம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி வரதுக்கு வாங்குற சம்பளத்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னு மாதிரி போனார்னா இப்படிப்பட்ட சீசன் தான் வரும். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொன்று இந்த எபிசோட் டைட்டில் வின்னரை விட இவனுங்களாம் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்களே, அதாவது செலிப்ரேஷன்ல அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, சபரி விக்கல் சுக்கிரமே. ஸோ இந்த செலிப்ரேஷன் நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் வின்னரோட கொஞ்சம் செலிப்ரேஷன் அதிகமாக இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.